ஹலோ. என்ன இவ தெளிவா பேசுறா? ஹலோ. மாத்திரை இன்னும் வேலை செய்ய ஆரம்பிக்கலையோ? யாரு? நானே இளவரசி கயல் பேசுறேன். சொல்லு கயல். ஆமா, நீ எங்க இருக்க? நல்லா இருக்கியா? காலையில தானே விருந்து சாப்பிட்டுட்டு வந்தேன். என்னமோ ரொம்ப வருஷம் கழிச்சு பேசுற மாதிரி நல்லா இருக்கியான்னு கேக்குற? இல்ல, நீ ஹனிமூன் டூருக்காக கோவாக்கு ஃப்ளைட்ல போறல, அத விசாரிக்கிறதுக்காக என்ன பேசுறதுன்னு தெரியாம உளறிட்டேன். ஆமா, நீ இப்ப எங்க இருக்க? ஆபீஸ்ல இருக்கேன். என்ன விஷயம்? உன்னை யார் இப்ப ஆபீஸ்லாம் போக சொன்னது? போக போற நேரத்துல வீட்ல இருந்தா தானே எல்லாத்துக்கும் சௌரியமா இருக்கும். எனக்கு புரியல. அது கோவா போறல, வீட்ல இருந்தா தானே பிரயாணத்துக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பார்த்து பார்த்து செய்ய முடியும்னு கேட்டேன். காலையில விருந்துக்கு வரும்போது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் வந்தேன். சரி இளவரசி, நீ ஆபீஸே கெதின்னு இருக்காத, சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பி போயிடு. சரி, நான் மேடம் ரூம்ல இருக்கேன், அப்புறம் பேசுறேன். இன்னும் 2-3 மாத்திரை சேர்த்து போட்டிருக்கலாமோ? சரி, வெயிட் பண்ணி பாப்போம். இளவரசி, நீ செஞ்சது வரைக்கும் போதும், நீ கிளம்பு. மேடம், இந்த ஃபைலை முடிச்சிட்டு கிளம்பிடுறேன். வேண்டாமா, அதான் உன் வேலையெல்லாம் கார்த்திகை டேக் ஓவர் பண்ண சொல்லிருக்கேன்ல, அவர் பாத்துப்பாரு, நீ கிளம்பு. சரி, ஓகே மேடம். ஹாப்பி ஜர்னி இளவரசி. தேங்க்யூ மேடம். ஏர்போர்ட் போனோன்னு எனக்கு ஃபோன் பண்ணு. கண்டிப்பா வரேன் மேடம். ஓகே. ஒரு நிமிஷம் இளவரசி, என்ன நைட் டேக் ஆஃபா? நாளைக்கு கோவா காட்டேஜில் ஹனிமூனு, ஒரே டூயிட்டு தான். நானும் வருவேன் அடிக்கடி உன் கனவுல. என்ன வில்லனா வருவேன். என்ன உன்னுடைய இயலாமையோ ஏமாற்றத்தையும் மறைக்கிறதுக்காக சிரிச்சுட்டே பேசுறியா? நான் கோவாக்கு ஹனிமூன் போறத நினைச்சு உன் மனசுக்குள்ள நீ புழு மாதிரி துடிக்கிறேன்னு எனக்கு தெரியும். அதான் உன் கண்ணிலே தெரியுதே. எனக்கு எங்க டைம் இருக்கு மேடம்? அதெல்லாம் போறது இல்ல, சினிமாவுக்கு போய் ரொம்ப நாளாச்சு. ஒரு நிமிஷம் மேடம், நான் சொன்ன என் ஃப்ரெண்ட் மிஸ்டர் இளங்கோ, தேன்மொழி கன்ஸ்ட்ரக்ஷனோட மேனேஜர், அவர் வந்திருக்காரு. 15 மினிட்ஸா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு உங்களை பாக்குறதுக்காக. வர சொல்லுங்க. தேங்க்யூ மேடம். மேடம், இவர்தான் மிஸ்டர் இளங்கோ, தேன்மொழி கன்ஸ்ட்ரக்ஷனோட மேனேஜர். என்னோட ஃப்ரெண்டு. என்னோட ஃப்ரெண்டுங்கனால தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். இவங்க தேன்மொழி கன்ஸ்ட்ரக்ஷன் எம்டி மிஸ்டர் சிவகுமாரோட வைஃப் மிஸ்ஸஸ் சிவகுமார். வணக்கம். உட்காருங்க. டேக் யூ சீட். அப்புறம் கார்த்திக், நம்ம ப்ராஜெக்ட்ட பத்தி தெளிவா சொல்லிட்டீங்களா? நான் ஒன்னும் சொல்லல மேடம், அதான் உங்கள்ட்ட கூட்டு வந்திருக்கேன். ஓகே மிஸ்டர் இளங்கோ, எங்களுக்கு ஈக்காடு தாங்கல் பக்கத்துல ஒரு 5 கிரவுண்ட் இடம் இருக்கு. இந்த ஆபீஸ் ரெண்டல்ல இருக்கு, ஃபேக்டரி பூந்தமல்லியில இருக்கு. சோ ரெண்டையும் மிங்கிள் பண்ணி ஒரு பில்டிங் கட்டலான் இருக்கோம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுப்பு தான் உங்க கம்பெனில கொடுக்கலான் இருக்கோம். எந்த மாதிரி பில்டிங் வேணும்னு ஏதாவது ஐடியா இருக்கா மேடம்? அதாவது இந்த ஃபேக்டரி ஓகே மேடம், சிறப்பா பண்ணிடலாம். இது விஷயமா நான் எம்டி கிட்ட பேசி ப்ளூ பிரிண்டோட உங்களை மீட் பண்றோம். ஓகே இளங்கோ, ஆனா எனக்கு ஃபினிஷிங் பக்காவா இருக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க, சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். வரேன் மேடம். வாங்க. வரேன் கார்த்திக். ஓகே இளங்கோ. வரேன் மேடம். வாமா. கார்த்திக், இந்த சேலம் டிஸ்ட்ரிபியூட்டரோட டீடைல்ஸ் எந்த ஃபைல்ல இருக்கு? நான் சேவ் பண்ணிருக்கேன் மேடம். அது ஜிப் ஃபைல்ல. இளங்கோ, பர்ஸ் விட்டுட்டு வந்துட்டேன். ஷோ இருங்க எடுத்து. மேடம், அந்த லேடி பர்ஸ் வச்சுட்டு போயிட்டாங்க. நான் கொண்டு போய் கொடுத்து வந்துடுறேன். கொடுத்துட்டு வாங்க. இருங்க மிஸ்ஸஸ் சிவகுமார், பேச வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு. உன்ன மிஸ்ஸஸ் சிவகுமார்னு சொல்றதா, இல்ல மிஸ்ஸஸ் இளங்கோன்னு சொல்றதா, இல்ல மிஸ்ஸஸ் எக்ஸ் வைன்னு ஏதாவது சொல்றதா? ஒரே குழப்பமா இருக்கேடி. பொதுவா ஆம்பளைங்க தான் அந்த ஃபிகர்கள் எல்லாம் உஷார் பண்ணா,
கன்னிராசிக்காரன் சொல்லுவாங்க. ஆனா நீ இந்த காளையர்களே உஷார் பண்ணிட்டு வரியே, உனக்கு என்ன ரிஷபராசியா? ஏய், பேசிக்கிட்டு இருக்கேன்ல. முதல்ல தாலை கட்டின மாமனுக்கு அல்வா கொடுத்துட்டு எங்கூட வந்து குடும்பம் நடத்தினேன். அப்புறம் என்ன கழட்டி விட்டு அந்த சிவகுமார் கூட போய் குடும்பம் நடத்துறேன். ஏற்கனவே நாங்க எத்தனை பேர் இருக்கும்போது இவன் யாரடி புதுசா? எனக்கு ஒண்ணு மட்டும் புரியலடி. இந்த புதுசா வந்தவன் சிவகுமார் நான் எல்லாம் இருக்கட்டும், எங்க அப்பனை போய் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கே, என்ன டேஸ்டி உனக்கு? இச்சி, நீ இல்ல ஒரு மனுஷனா? பெத்த அப்பா பத்தி தப்பா பேசுற? அப்படியே பெரிய இவ அப்படியே வாழை மாட்டில அடுப்பரிச்சு தண்ணியில விளக்கத்த தர்ம பத்தினி. இப்ப பர்ஸ குடுக்க போறியா இல்ல சத்தம் போட்டு மேடம் கூப்பிடவா? கூல் டி கூல். நாம இனிமே அடிக்கடி மீட் பண்ண தானே போறோம். அப்ப வச்சுக்கிறேன் உன்னை. ஹலோ. ஏசி சண்முகம் தான் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். யார் கேட்டாலும் முடியாதுன்னு சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் சார். வெஸ்டி கேகே நகரில் தனியாக இருக்கவங்க லிஸ்ட், ஒதுக்குப்புறமாக இருக்கவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தேனே, ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் அந்த ஃபைலில் இருக்கு சார். இத்தனை பேர் இருக்காங்களா? இதை பாருங்க, நைட்டில் மட்டும் இல்லை, பகல்லையே இந்த வீடுங்க மேலே ஒரு கண்ணு இருக்கட்டும், புரியுதா? எஸ் சார். ஓகே சார். சார் ஏசி சார். உள்ள போங்க. தேங்க்யூ. சார் வணக்கம் சார். யார் நீங்கள்? என்ன விஷயம்? என் பேர் தனிகாசலம், போர்வெல் பிஸ்னஸ் பண்ணுறேன். உட்காருங்க. தேங்க்யூ சார். என்ன, போர் போடுற இடத்துல ஏதோ பிரச்சனையா? போர் போட போன இடத்துல எந்த பிரச்சனை இல்லை சார். என்னுடைய பூர்வீக இடத்துல தான் பிரச்சனை. சொத்து தகராறா? அப்போ கோர்ட்டுக்குள்ள போனோம், இங்கே எதுக்கு வந்தீங்க? இல்லை சார், இது கோர்ட்டுக்கெல்லாம் போக முடியாது. ஏன்னா இது அண்ணன் தம்பி பிரச்சனை இல்லை, அரசியல்வாதி சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அரசியல்வாதி சம்மந்தப்பட்ட பிரச்சனையா? ஆமாம் சார். விஜயராகபுரத்தில் எனக்கு சொந்தமாக 2 கிரவுண்ட் நிலம் இருக்குது. அது காலி இடம் தானே சொல்லிட்டு அதுக்கு காம்பவுண்ட் சோர் கட்டாமல் விட்டுட்டேன் சார். அந்த இடம் இன்னைக்கு நிலவரப்படி 2 கோடி ரூபாய் மதிப்பு பெறும் சார். இப்போ கட்சிக்காரங்க வந்து அந்த இடத்துல ஒரு கொடியை நட்டுட்டு தாயிடம் தான் சொல்லி உரிமை கொண்டாடுறாங்க சார். கேட்டா உனக்கு 50 லட்சம் ரூபாய் தரேன், இடத்த காலி பண்ணு, இல்லைன்னா உன்னை காலி பண்ணிடுவேன்னு மிரட்டுறாங்க சார். நீங்க தான் சார் தலையிட்டு எப்படியாவது என் இடத்த காப்பாற்றி கொடுக்கணும் சார். ஏன்னா அது என் பூர்வீக சொத்து சார். சார் எப்படியாவது என் நிலத்தை மீட்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்களை நல்லபடியாக கவனிச்சுக்கிறேன் சார். கவனிச்சிருங்கண்ணா. சார் 2 கோடி ரூபாய் போகும் சார். 1% வச்சா கூட 2 லட்சம் ரூபாய் வரும் சார். அதை நான் கொடுத்துட்றேன் சார். என்ன சார், அமௌண்ட் கம்மியா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? வேணா கூட 1 லட்சம் ரூபாய் சேர்த்து 3 லட்சம் ரூபாய் கொடுத்துறேன் சார். இப்போ என்ன, உனக்கு 3 லட்சம் தேவை, அவ்வளோதானே? கவலையை விடு, பணத்தை நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நீ இந்த பண விஷயத்தெல்லாம் விட்டுட்டு கோவா கிளம்புற வேலை பாரு. என்ன சார் யோசிக்கிறீங்க? கட்சிக்காரங்க வேற இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறீங்க, ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்ல சார். 5 லட்சம் ரூபாய் கொடுத்துறேன் சார். ப்ளீஸ் ப்ளீஸ் சார். இல்லை, நான் பணத்துக்காக யோசிக்கல, பெரிய இடத்துல சம்மந்தப்பட்டிருக்காங்கல்ல, அதான் யோசிக்கிறேன். சரி பார்ப்போம். அப்படிலாம் சொல்லாதீங்க சார். பணத்தை வேணா முன்னாடியே கொடுத்துட்றேன் சார். எப்படியாவது முடிச்சு கொடுத்துருங்க சார். ஓகே சார், நீங்கள் பணத்தோடு வாங்க, முடிச்சிடலாம். ரொம்ப நன்றி சார். நான் வரேன் சார். நீயும் மாப்பிள்ளையும் கோவாக்கு போறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா.
நீங்க 2 பேரும் வெளியில போகணும், சந்தோஷமா இருக்கணும்னு தாம்மா நான் ஆசைப்பட்டேன். இவ்ளோ சீக்கிரம் உன் மனசை மாத்திக்கிட்டு என் மனசுல பாலை வாத்துட்டேம்மா. நல்லபடியா போயிட்டு வாங்க. அடுத்த வருஷம் எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுங்க. எல்லாம் தெரிஞ்ச நீ எப்படி பேசுறியம்மா? மாலா மேடத்துக்காகவும் சண்முகத்துக்காகவும் தான் நான் கோவா போறதுக்கு சம்மதிச்சேன். மற்றபடி எங்க 2 பேருக்குள்ள வேற எதுவும் இல்லை. தெரியும்டி, இந்த ஊரு இந்த சூழ்நிலை தான் உன் அப்பாவை மறக்க முடியாம உனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. அவ்வளோ தூரம் பிரயாணம் செஞ்சு போறீங்க. புது ஊரு, புது மனுஷங்க, புது சூழ்நிலை. இதெல்லாம் உன் மனசை மாத்தலாம் இல்லையா? கண்டிப்பா மாத்தும்மா. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். சரி, லீலா எங்க? நான் வந்ததுல இருந்து வரவே இல்லை. என்ன பேச்சு மாத்திரியா? தெரியுதுல்ல, விட. லீலா எங்க? உள்ளதான் இருக்கா. என்னன்னே தெரியலடி, 2 நாளா ஒரு மாதிரியாவே இருக்கா. சரியா முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறா. ஏ இரு, நான் பார்த்துட்டு வரேன். லீலா, என்னக்கா? என்ன லீலா, என் குரலை கேட்டோன்னே அக்கா எப்பக்கா வந்த அப்படின்னு பாசமா ஓடி வருவேன். நான் வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, என்னக்கான்னு சாதாரணமா கேக்குறேன். அது வந்து வேலைக்கு போறதுக்காக நியூஸ் பேப்பர்ல 2-3 அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். அதுல எதை செலக்ட் பண்றதுன்னு குழம்பி போயிருந்தேனா, அதான். வேற ஒண்ணும் இல்லக்கா. இல்லையே, உன் முகத்துல நிறைய குழப்பம் தெரியுது. என்னாச்சு? 2 நாளா நீ சரியில்லைன்னு அம்மா கூட சொல்றாங்க. இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது பாரு லீலா, ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு. அம்மா கிட்ட சொல்லதான் பயமா இருக்கும், என்கிட்ட சொல்றதுக்கு என்ன? ஐயோ, பிரச்சனையே இல்லாதப்போ பிரச்சனையை சொல்லுன்னா நான் என்ன சொல்லுவேன்? அப்புறம் ஏமா ஒரு மாதிரி இருக்க? ஐயோ, ஒண்ணும் இல்லக்கா, நான் கேஷுவலா தான் இருக்கேன். இந்திரா, இந்திரா. இதோ வரேன். சரி, காமாட்சி வந்திருக்காங்க போல இருக்கு, வா. என்ன காமாட்சி, நான் உன்னை எப்ப வர சொன்னேன், நீ இப்ப வந்து நிக்கிற? கோச்சுக்காத இந்திரா, நான் காலையிலேயே கிளம்பிட்டேன். சரி. இளவரசி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஆமா, எப்ப வந்த? கொஞ்ச நேரம் ஆகுது. இருங்க, காஃபி போட்டு வரேன். உள்ள வாங்க. ஒரு சாவுக்கு போயிட்டு வந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. என்னாச்சு? இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு பத்மா இல்ல? ஆமா, அவ பொண்ணு கூட எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை செய்யறா. வேலை செய்யற இடத்துல ஒரு பையனோட ஸ்நேகம் வச்சுக்கிட்டு வயித்துல புள்ளைய வாங்கிட்டா. வேலை செய்யற இடத்துல ஒரு பையனோட ஸ்நேகம் வச்சுக்கிட்டு வயித்துல புள்ளைய வாங்கிட்டா. இந்த விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. புள்ளைய கண்டிச்சிருக்கா. இத்தனை நாள் விஷயத்த வெளியே தெரியாம மறைச்சு வச்சிருக்கா. எத்தனை நாளைக்கு தான் மறைக்க முடியும்? வயிறு காட்டி கொடுத்துருவோம்ல. பிரச்சனை வெளியே தெரிஞ்சதுனால அந்த பொண்ணு காலையில தூக்க மாட்டிக்கிட்டா. என்னடி இது அநியாயமா இருக்கு? இந்த காலத்து பிள்ளைங்களாம் ஏன் அப்படி பண்றாங்களோ தெரியல. பிள்ளைங்கள சொல்லி குத்தம் இல்ல, பெத்தவங்களையும் சொல்லணும். இப்ப நாமளும் தான் பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கோம். இப்படியா இருக்குங்க? ஒருவேளை அப்படி நடந்ததுன்னு வச்சுக்கோ, அதுங்களுக்கு முன்னாடி நாம செத்துப்பட மாட்டோம்? என்ன இது? இன்னும் நாம எதிர்பார்த்த தகவல் வந்து சேர்க்கலையே. 3 மாத்திரை 5 மணி நேரத்துல வேலை செய்யணும் சொன்னா, இன்னும் 2 மாத்திரையை சேர்த்து போட்டிருந்தா சீக்கிரம் காலாவதி ஆயிருப்பாளோ? ஒருவேளை ஆயுசு கெட்டியா இருக்குமோ அவளுக்கு? எதுக்கு தேவையில்லாம குழம்பிட்டு இருக்கணும்? சீக்கிரமா நல்ல தகவல் வந்து சேரும். பொறுத்திருப்போம். கையில ஒரு முழம் சாமந்தி கொடுமா. கையில என்ன கனவு கண்டுட்டு இருக்கியா? ஒரு முழம் சாமந்தி கொடுமா. என்ன கையில எந்த உலகத்துல இருக்க? ஒரு முழம் கேட்டா 2 முழம் கொடுக்கற? நான் ஒன்னும் தெரியாம கொடுக்கல.
தெரிஞ்சேதான் கொடுக்குறேன், சந்தோஷமா வாங்கிட்டு போ. என்னம்மா என்னைக்கும் கிள்ளி கொடுப்ப, இன்னைக்கு அள்ளி கொடுக்குற? ஏதாச்சும் விசேஷமா? அப்படிதானே வச்சுக்கேன். புடி. சரி, இந்த மாலை என்ன விலை? அது உனக்கு இல்ல, வேற ஆளுக்கு காரியத்துக்கு வச்சிருக்கேன். நீ கிளம்பு. சரி. மாமா கால் பண்றாரு. இளவரசி போயிட்டா போல இருக்கு. இனி நம்ம காட்டுல அட மழைதான். ஹலோ கயல், நான் அக்கா பேசுறேன்டி. எனக்கா? எப்போ எடுக்க போறாங்க? எப்போ எடுக்க போறாங்களா? என்னடி சொல்ற? அதான்க்கா இளவரசி. என்னடி உளற? எடுக்க போறாங்கன்ற இளவரசிங்கிற? எனக்கு ஒன்னும் புரியல. அது வந்து இல்லக்கா, அது மாமாவும் இளவரசியும் கோவாக்கு போறாங்கல்ல. பேட்டில தானே துணிமணில எடுத்துட்டு போவாங்க. அதெல்லாம் எடுத்து வச்சாச்சன்னு கேக்குறதுக்கு தான் வாய் தவறி எப்போ எடுக்க போறாங்கன்னு கேட்டுட்டேன். இளவரசி ரெடி ஆயிட்டு இருக்கா. ஆமா, நீ என்ன சுப்பிரமணி மாமா போன்ல இருந்து பேசுற? ஏன் பேசக்கூடாதா? 2 பேரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சரி, உன்கிட்ட அதுக்குள்ள ஒரு தகவல் சொல்லாமேன்னு போன் பண்ண. என்ன? உனக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லி நம்ம கல்யாண தரகர் பொன்னுசாமி கிட்ட சொல்லியிருந்தேன். மாப்பிள்ளை வெளியூர்ல இருக்காராம். 2 நாள்ல வந்துருவாராம். இந்த தகவலை அம்மா கிட்ட சொல்லிட்டு அவர்கிட்ட பேச சொல்லு. இந்த பாரு, எனக்கு ஒண்ணு வெளியூர் மாப்பிள்ள எல்லாம் ஒண்ணு வேண்டாம். உள்ளூர்லயே என் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ள அமைய போகுது. என்னடி சொல்ற? ஆமாக்கா, இப்போதைக்கு ஒரு மாலை தான் ரெடி பண்ணிருக்கேன். நீ போனை வை, நான் இன்னும் 2 மாலை ரெடி பண்ணணும். ஏய் கயல், என்ன உளற நீ? மாப்பிள்ளைங்கற மாலைங்கற மனசுக்கு பிடிச்சவங்கற ஒன்னும் புரியல எனக்கு. அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு தானே தெரியும். நீ முதல்ல போனை வை. ஏய் கயல், இரு. வெளியூர் மாப்பிள்ளையா? வெளியூர் மாப்பிள்ள. கையில வீட்டில் உங்கள் அம்மா முடியாமல் வாழ்ந்துட்டு இருக்கு. நீ உடனே கடையை எடுத்து வச்சுட்டு கிளம்பு, சீக்கிரமா போ. தலை எழுத்து. வயசான காலத்துல கிடைக்குதுன்னு கண்டதையும் தின்னுட்டு வாந்தி எடுக்க வேண்டியது. வயிறு வலி அது இதுன்னு உயிரை வாங்குது. நேரம் காலமே தெரியாது இருக்கு.